Hi and welcome to our channel. This is Vino's Kitchen. Please subscribe and share your friends and family. ஹாய் ஹலோ வெல்கம் டு வினோஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வெஜிடபிள் ரைஸ் செய்ய போகிறோம். அதாவது காய்கறி சாதம். அதுக்கு தேவையான அளவு ஒரு கப் அளவுக்கு ரைஸ் எடுத்துக்கிறோம். ஒரு கப் அளவுக்கு ரைஸ்னாலுமே ஒரு 300 கிராம் அளவு இருக்கும். கூடவே அதுக்கு தேவையான மீல் மேக்கர், பச்சை பட்டாணி கொஞ்சமாக, ஒரு 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூட 3 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணியிருக்கேன். கூடவே ஒரு உருளைக்கிழங்கு, கேரட்டு, பீன்ஸு, இஞ்சி பூண்டு நாங்கள் வந்து நசுக்கி வச்சுருக்கோம். நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக கூட ரெடிமேடாக கூட வாங்கிக்கலாம். இல்லை ரெடிமேடாக வாங்காமல் அரைச்சி கூட வச்சுக்கலாம். நாங்கள் இடித்து வச்சுருக்கோம். ஒரு கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். தேவையான அளவு உப்பு கலந்துக்கிறோம். இது கூட வாசனைக்காக சோம்பு, கிராம்பு கொஞ்சமாக, ஏலக்காய், பட்டை, பிரிஞ்சி இலை, ஸ்டார் பூ, இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம அருமையான ஒரு ஹெல்த்தியான ஒரு வெஜிடபிள் ரைஸ் செய்ய போகிறோம். எதுக்கு இதை செய்கிறோம்னாக்கா, சில வீட்டில் குழந்தைங்கள்லாம் இந்த வெஜிடபிளை வந்து அவாய்ட் பண்ணுவாங்க. இதில் வந்து அவாய்ட் பண்ண முடியாது. மோஸ்ட்லி அந்த வெஜிடபிளுக்குரிய ஸ்ட்ரென்த் எல்லாம் வந்து ஃபுட்டோட கலந்துரும். ஸோ ஒரு ஹெல்த்தான ஃபுட்டாக இருக்கும். நீங்களும் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மெத்தடில் செஞ்சு பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் செய்யறதோட கிடையாது, கண்டிப்பாக வாங்க, வந்து எங்கள் வீட்டில் கூட சாப்பிட்டு போகலாம். ஒரு 300 கிராம் அளவுக்கு காய் வேகக்கூடிய அளவுக்கு ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கிறோம். அதில் கொஞ்சமாக எண்ணெயை சேர்த்துக்கிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். பொதுவாக புதினா கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கிட்டால் நல்லாயிருக்கும். தேவையான பொருட்களில் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ ஞாபகம் வந்தனால சேர்த்துக்கிறோம். இது கூட எண்ணெய் கொஞ்சம் காஞ்சி வந்தோடனே கூட வந்து முதல்ல என்ன பண்ணுறோம், ஸ்பைசஸை சேர்த்துக்கிறோம். ஸ்பைசஸ் நல்லா பொரிஞ்சு வந்தோடனே அதில் என்ன பண்ணுறோன்னா வெங்காயத்தை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். கூடவே பச்சை மிளகா வந்து 2 மட்டும் சேர்த்துருக்கேன். காரத்துக்காக வேணும்னா நீங்கள் வந்து பச்சை மிளகாய் மட்டும் ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா எங்கள் வீட்டில் குட்டீஸ் இருக்குது. ஸோ அதுக்கு கொடுக்கறதுனால பச்சை மிளகாய் 2 மட்டும் சேர்த்துருக்கோம். நீங்கள் முன்னாடியே வீடியோவில் பார்த்துருப்பீங்க. காலையிலே வந்து குக்கிங் வீடியோ போடுறதுக்காக எங்கள் பையன் வந்து தக்காளி வாஷ் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாப்புல. வீடியோ ஸ்டார்டிங்கில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. வெங்காயம் நல்லா கோல்டன் கலரில் வதங்கி வந்துச்சு. இந்த டயத்தில் நம்ம அது கூட தக்காளியை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிடுவோம். நம்ம தக்காளி சேர்த்துருக்கோம். இந்த தக்காளி சீக்கிரமாக வதங்காது. அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கொஞ்சமாக வந்து உப்பு அது கூட ஆட் பண்ணிக்கிட்டோம்னா கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கி வந்துடும். இது கூட அடுத்ததாக ஒரு கைப்பிடி அளவு புதினாவை சேர்த்துக்கலாம். நம்ம வீடியோவை நிறைய பேர் பார்க்குறாங்க, பட் ஆனால் நிறைய பேருக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டலன்னு நினைக்கிறேன். இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கூடவே ஒரு பெல் ஐக்கான் வரும், அதை கிளிக் பண்ணி அதில் ஆல் நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக காட்டும். நல்லா வதக்கி வந்தவுடனே அது கூட இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுறோம், அது கூட இஞ்சி பூண்டை நல்லா இடித்து வச்சுருக்க இஞ்சி பூண்டை அது கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா இஞ்சி பூண்டை நல்லா வதக்கி எடுத்தாச்சு. அது வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்லேயே ஸ்டவ் இருக்கட்டும். அடுத்தது கூட நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கா, இது தேவையான காய்கறிகளை ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பீன்ஸு, அப்புறம் கேரட், இது கூட உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கிற பச்சை பட்டாணியும் மீல் மேக்கரையும் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு கொஞ்சமாக என்ன பண்ணுறோம், மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறோம். உங்களுக்கு விருப்பம்னாக்கா ஃபுட் கலர் கூட சேர்த்துக்கலாம் நீங்கள் தேவைப்பட்டாக்கா. நான் மஞ்சத்தூள் மட்டுமே நல்ல ஒரு உடம்புக்கு ஹெல்த்தான பொருள் கூட, அதனால் நாங்கள் வந்து மஞ்சத்தூள் மட்டும் சேர்த்துக்கிறோம். ஃபுட் கலர்லாம் சேர்க்கலை இந்த டிஷ்ஷில். மஞ்சத்தூள் மட்டும் கலந்துக்கிட்டாலே உடம்புக்கு நல்லது தான். இந்த அளவுக்கு வதங்கி வந்தோடனே நம்ம என்ன போகிறோம்னாக்கா, இது கூட தண்ணி சேர்த்துக்க போகிறோம். எந்த கப்பால் அரிசி எடுத்துக்கிட்டோமோ அதே கப்பால் 1க்கு 2ங்கிற விதத்தில் தண்ணி சேர்த்துக்கலாம்.
2 கப் அளவு தண்ணி சேர்த்தாச்சு. இந்த கப்பால் 1 கப் ரைஸ் எடுத்துருக்கேன். ஸோ 2 கப் அளவு தண்ணி இது கூட ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடலாம். தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு கொஞ்சம் கம்மியாக கூட போட்டுக்கலாம், நல்லா தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, உடம்பு ஹெல்த்தும் கூட. ஸோ தேவையான அளவுக்கு நீங்கள் குறைச்சி போட்டாலும் போட்டுக்கிங்க. தண்ணி கொதி வர்ற வரைக்கும் கொஞ்சம் இதை கவர் பண்ணி மூடி வச்சிடலாம். கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். பாருங்கள், நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம் இந்த ஸ்டேஜில் அப்படின்னாக்கா, வாஷ் பண்ணி வச்சுருக்கிற நம்ம அரிசியை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். அரிசியை ஆட் பண்ணியாச்சு. நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு மூடியை போட்டு மூடிடலாம். கொஞ்சம் நேரம் தம் போடலாம். வெஜிடபிள் ரைஸ் வந்து குக்கரில் வச்சாக்கா ஒரு 2 விசில் வச்சா போதும். நாங்கள் ஆனால் குக்கரில் வைக்கல, ஓப்பன் பாட்டில் வச்சுருக்கோம். ஸோ அதனால் என்ன பண்ணுறோன்னாக்கா, அப்பப்போ கொஞ்சம் அடி பிடிக்காத அளவுக்கு கொஞ்சம் கிளறி விட்டுக்கலாம். இன்றைக்கி சண்டேங்கிறதுனால வெஜிடபிள் ரைஸ் செஞ்சுருக்கோம். ஸோ அதுக்கு மேட்சாக இருக்கணுங்கிறதுக்காக என்ன சண்டேங்கிறதுனால மட்டும் எங்கள் வீட்டில் ஒரு நாட்டு மீன் வறுவலோடு செஞ்சுருக்கோம். இதுக்கிட்ட சைட் டிஷ்ஷாக வந்து 2த்தையும் வச்சுருக்கோம். நீங்களும் இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். இந்த வெஜிடபிள் ரைஸுக்கு காம்பினேஷனாக தொட்டுக்க என்ன பண்ணுறோன்னாக்கா, வெங்காய பச்சடி கூடவே இன்றைக்கி சண்டேங்கிறதுனால மீன் வறுவலோடு அருமையான ஒரு முட்டை. ரைஸ் நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த டயத்தில் கொஞ்சமாக அது கூட நம்ம நெய் சேர்த்துக்கிட்டு கூடவே துண்டு துண்டாக வச்சுருக்கிற கொத்தமல்லி தழையும் நம்ம ஃப்ளேவருக்காக நம்ம சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு ஃபைனலாக கொஞ்சம் நேரம் தம் பண்ணிடலாம். அவ்வளோதான், வெஜிடபிள் பிரியாணி ரெடி. வாங்க சாப்பிட வரலாம், வாங்கோ. சுவையான டேஸ்டான வெஜிடபிள் ரைஸ் ரெடி. கூடவே மீன் வறுவல், முட்டை, வெங்காயம் பச்சடியும் ரெடி ஆகிடுச்சு. வாங்க டேஸ்ட்டாக சாப்பிட்லாம். வாங்க, எல்லோரும் கிளம்பி வாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்களும் வாங்க, வீடியோ பார்க்குறவங்களும் வாங்க. நன்றி, வணக்கம். அடுத்த ஒரு நல்ல டிஷ்ஷில் நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். ஹாய், ஹலோ, தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்டிங்.